முதல் சந்திப்பு எபிசோட் 15. வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பாடா என்று தன் கையில் உள்ள பையை மீசையின் மீது வைத்தாள் திவ்யா. ஆர்த்தி மெதுவாக படுக்கையில் அமர்ந்தாள். அவள் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை கவனித்த திவ்யா, என்னடி சிரிச்சுட்டே இருக்க என்று கேட்டாள். ஆர்த்தி வெட்கத்தோடு இல்லை என்றாள். அடடா, இப்பவே சீக்கிரத்தை மெயின்டைன் பண்றாளே என்று தன் புருவத்தை உயர்த்தினாள் திவ்யா. ஆர்த்தி சிரித்துக் கொண்டே தன் கையில் உள்ள கிஃப்டை மீண்டும் திறந்து பார்த்தாள். இதையே எத்தனை தடவை தான் பார்ப்ப என்று கேட்டாள் திவ்யா. தெரியல, இத பார்க்கும்போதெல்லாம் அவனோட முகம்தான் ஞாபகத்துக்கு வருது என்றாள் ஆர்த்தி. திவ்யா சில நொடிகள் அமைதியாக அவளையே பார்த்தாள். பிறகு ஹாப்பியா இருக்கியா என்று கேட்டாள் திவ்யா. ரொம்ப என்றாள் ஆர்த்தி. அடுத்த நொடி ஆர்த்தி எழுந்து வந்து திவ்யாவை கட்டி அணைத்தாள். தேங்க்ஸ் டி என்றாள். எதுக்கு என்று திவ்யா கேட்டாள். என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்க காரணம் நீ மட்டும்தான் என்று கண் கலங்கினாள் ஆர்த்தி. லூசு, உன் சந்தோஷம் மட்டும் போதும் என்றாள் திவ்யா. பிறகு சரி சரி, இப்போ ஹீரோவை நினைச்சிட்டு ட்ரீம் பண்ணு, நான் தூங்க போறேன் என்றாள் திவ்யா. போடி என்று வெட்கத்தோடு அவளை செல்லமாக அடித்தாள் ஆர்த்தி. அதே நேரம் தன் ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்த தினேஷிடம், டேய் என்னடா ரிசல்ட் என்று கேட்டான் கார்த்திக். தினேஷ் ஒன்றும் பேசாமல் சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்ததும், ஆஹா, ஃபேஸ பார்த்தாலே தெரியுதே, லவ் சக்சஸ் போலவே என்று கத்தினான் கார்த்திக். கொஞ்சம் சும்மா இருடா என்று சிரித்தான் தினேஷ். இனி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு கார்த்திக் ஓடினான். டேய் நில்லுடா என்று தினேஷ் சொல்லிக்கொண்டே தன் படுக்கையில் படுத்தான். பிறகு தினேஷ் போனை எடுத்தான். ரீச்டு ஹோம் என்று ஆர்த்திக்கு ஒரு மெசேஜை அனுப்பினான். அவள் ரிப்ளைக்காக சில நிமிடங்கள் காத்திருந்தான். ஆனால் ரிப்ளை வரவில்லை. தூங்கிட்டாளோ என்று அவனும் புன்னகையுடன் போனை மார்பில் வைத்தபடி தூங்கினான். இங்கு ஆர்த்தி அந்த கிஃப்டை மார்போடு அணைத்துக் கொண்டு தூங்கினாள். இருவரின் கனவிலும் அந்த மாலை நேர சந்திப்பை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அவர்களின் காதல் அன்று முதல் இன்னும் ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்தது. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.